எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. இன்றைக்கி நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, பிளெண்டரில் 5.1 டுட்டோரியல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோபாலஜி அண்ட் நைஃப் டூல், இந்த ரெண்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுன்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது. அதுக்கு முன்னாடி இந்த நைஃப் டூலையும் டோபாலஜியை பற்றி ஒரு ரெண்டு பார்த்துவோம். ஸோ டோபாலஜினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரொம்ப பேச வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். ஃபர்ஸ்ட் டோபாலஜி அப்படின்னா என்ன? டோபாலஜிங்கிறது என்னென்னா, ஒரு மெஷ் வந்து உருவாகியிருக்குல்ல, அது வந்து பல ஃபேஸஸ் வெர்டெக்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து எட்ஜஸ்லாம் சேர்ந்து தான் உருவாகிருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கணும்ல, அந்த ஃப்ளோ தான் வந்து டோபாலஜின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நீங்கள் இந்த இதை பாருங்கள், இந்த மக்கியை பாருங்கள். இந்த வயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோபாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே போகுது, மேலே போகுது, திருப்பி கண்ணுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் வருது கரெக்டாக. இதுக்கு பேர் தான் டோபாலஜி பேர். இந்த மெத்தடில் தான் வந்து இது வரணுங்கிறது வந்து டோபாலஜி பேர். இதோட டோபாலஜி நம்ம மாற்றவும் முடியும், பட் அது தேவையில்லை. அதே மாதிரி கேம் ரெடி 3D மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து குவாட்ஸ் அப்படிங்கிற ஒன்று தான் யூஸ் பண்ணாங்க. குவாட்ஸ்னால் என்ன நான் சொல்கிறேன், இந்த 4 எட்ஜு சேர்ந்தது தான் குவாட்ஸ். 4 எட்ஜு சேர்ந்து ஒரு ஃபேஸ் உருவாகிருக்கலாம், இதுக்கு பேர் தான் குவாட்ஸ்னு பேர். அதாவது இந்த கியூப்ல இது எல்லாமே குவாட்ஸ். அப்புறம் இந்த வேற ஏதாவது வருது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 4 எட்ஜு சேர்ந்தது ஒரு குவாட்ஸ். குவாட்ஸ்னால் 4 அர்த்தம், அது சதுரமோ இல்லை செவ்வகமோ ஏதோ ஒன்று, அது குவாட்ஸ், அதுக்கு பேர். இன்னொன்று ஒன்று இருக்குது, அது என்னன்னா ட்ரையாங்கிள், ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரிஸ்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ இதே கியூபை நான் காப்பி பண்ணி வைக்கிறேன், வயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். கண்ட்ரோல் டீன்னு போட்டிங்கன்னா அது ஒரு ட்ரிஸ்ஸாக மாற்றும். ஸோ ட்ரிஸ்ஸிங் என்ன, முக்கோணம். இதை பாருங்களேன், இதுவும் வந்து கியூபு தான், இதுவும் கியூபு தான். ஆனால் இதில் குவாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ் முக்கோணமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில கேம் ரெடி மாடலில் இதுவும் யூஸ் பண்ணாங்க, பட் பர்சனலி நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குவாட்ஸ்னால் ஈஸியான அந்த மாடலை மாடிஃபை பண்ண ஓரளவுக்கு முடியும், பட் இது இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பான்ஸ். இந்த இடத்துல நான் வந்து இங்கே ஒன்று வடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எடிட் மோடில் போனால் வச்சுங்களேன், 1 2 3 4 5 எட்ஜு இருக்குது. ஸோ 4க்கு மேலே எட்ஜஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்கான்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து செவ்வகம்லாம் வராது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்கான்ங்கிறது வந்து செவ்வகம், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள்ங்கிறது வந்து 4 எட்ஜு 4 வெர்டெக்ஸ் சேர்ந்துதான். ஆனால் என்கான்ஸ்ங்கிறது வந்து மோர் தேன் 4 வெர்டெக்ஸ், மோர் தேன் 4 எட்ஜு இருக்கும். 4க்கு மேலே 5 6 8 100 எத்தனை நாள் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த சிலிண்டர் எடுக்கிறேன், சிலிண்டரில் இதெல்லாம் வந்து குவாட்ஸ். 4 எட்ஜு இருக்குது, 1 2 3 4 4 எட்ஜு சேர்ந்த ஒரு ரெக்டாங்கிள். ஆனால் அந்த மேலே உள்ள அந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேலே உள்ள ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு வட்டம். இது வந்து என்கான்ஸ், மோர் தேன் 1. இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் இதை பாருங்களேன், எட்ஜஸ் வந்து 32 எட்ஜ் இருக்குது, வெர்டெக்ஸும் 32 வெர்டெக்ஸ் இருக்குது, ஃபேஸும் ஒன்று தான் இருக்குது. அப்போது அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது என்கான்ஸாக சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு 3D மாடலில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் குவாட்ஸாவோ என்கான்ஸாவோ நம்ம மாற்ற முடியும், சரியா? அடுத்தது இப்போ இந்த இதில் நான் டெலீட் பண்ணிடுறேன், இந்த ஃபேஸஸ் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த இடத்துல ஓட்டையாக இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ளதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா எட்ஜ் செலெக்ஷனில் வந்துட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த ஒரு எட்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எட்ஜும் செலக்ட் ஆகும். எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். ஆனால் என்ன ஆகும்னா அது என்கான்ஸாக தான் ஃபில் ஆகும், அது வந்து குவாட்ஸாக ஃபில் ஆகாது. அது குவாட்ஸாக ஃபில் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா அன்டூ பண்ணிடுறேன், எட்ஜ் செலெக்ஷனை வந்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அல்ட்டை பிடிச்சி எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் எஃப் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா
நிறைய ஆப்ஷன் வரும். அதில் அந்த ஃபில்லுக்கு பதிலாக கிரிட் ஃபில் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து குவாட்ஸாக ஃபில் ஆகிடும். இது குவாட்ஸு 1 2 3 4 4 எட்ஜு 4 வெர்டெக்ஸ் சேர்ந்தது. இது குவாட்ஸ், இது குவாட்ஸ், இது 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 எல்லாமே வந்து குவாட்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்னோட பர்சனலாக மோஸ்ட்லி நான் பண்ணுற 3D மாடல்ஸ் எல்லாமே வந்து என்கான்ஸோ ட்ரிக்ஸோ யூஸ் பண்ண மாட்டேன், குவாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போ நம்ம இதை ஒரு என்கான குவாட்ஸாக மாற்ற முடியும், குவாட்ஸை என்கான மாற்ற முடியும், ட்ரிஸ்ஸாக மாற்ற முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேன் இருக்குது, எடிட் போட வந்ததில் இதை வந்து ட்ரிஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அது என்னென்னா கேயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நைஃப் டூல்னு பேர். இது எங்கேயிருந்து இங்கே கொடுத்தா வச்சிங்களேன், அதாவது நைஃப் டூல் கேயை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது ரெண்டுமே தனித்தனி இதாகிடுச்சு, தனித்தனி ஃபேஸ். அது ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஒரு ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி. இதை என்கான்ஸாக நம்ம மாற்ற முடியும். ஓகே, இப்போ இந்த வெர்டெக்ஸை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன, இந்த எட்ஜஸை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எட்ஜஸ் செட் பண்ணி எக்ஸு கொடுத்து டிசால்வ் எட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த எட்ஜ் மட்டும் போயிடும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கே டூல் நைஃப் டூல் எடுத்துட்டு இப்படி கொண்டு வரேன். இப்படி ஒரு நான் ரேண்டமாக போட்டேன். இப்போ இது இது வந்து குவாட்ஸ், இது குவாட்ஸ்னா 4 இருக்குது, 1 2 3 4 4 இருக்குது, 1 2 3 4 4 இருக்குது. ஆனால் இது குவாட்ஸாக பாருங்க, 1 2 3 4 5 5 இருக்குது. ஸோ இது குவாட்ஸ் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்கான். கரெக்டாக இதை குவாட்ஸாக மாற்றினா ஒரு வழி இருக்கு. என்னன்னா இங்கே வந்து ஒரு நைஃப் டூல் வச்சு ஒரு கோடு போட்டால் இப்போ இதுவும் வந்து குவாடாக மாறிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கான குவாடாக மாற்றுறது, குவாடை என்கான மாற்றுறது. ஸோ டோபாலஜியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டோபாலஜி கிடையாது. இதையும் நம்ம சரியான டோபாலஜியை மாற்றோம்னா ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன். நான் எதுக்கு நான் காப்பி டூப்ளிகேட் பண்ணி வச்சு பண்ணுறேன்னா அப்படின்னா அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன கரெக்டாக என்ன பண்ணோம்னா கே கொடுத்து இங்கே வந்து ஒரு நைஃப் டூலை வச்சு ஒரு கோடு போடுறேன், போட்டுட்டு இதை இங்கே ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி இதை இங்கே ஜாயின் பண்ணுறேன். இந்த 3 எட்ஜஸ் செட் பண்ணி எக்ஸ் கொடுத்து டிசால்வ் எட்ஜ் கொடுத்தா போதும். இப்போ கரெக்டாக ஆகிடும் அது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கோம்னா கரெக்டாக நம்ம வந்து டோபாலஜி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே வந்து மோஸ்ட்லி குவாட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். என்கான்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? சில நேரங்களில் என்கான்ஸ் யூஸ் பண்ணும்போது சிச்சுவேஷன் வரும். பட் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருக்க பாருங்கள் அதை. சரி, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போவோம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என்கான்ஸுங்கிறது வந்து ட்ரிஸ்ஸுங்கிறது வந்துருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ட்ரிஸ் இருக்குது, இது வந்து ட்ரிஸ்ஸு 3 எட்ஜஸ் இருக்குது. இது வந்து ஒரு என்கானு, இங்கே ஒரு என்கான் இருக்குது. ஸோ இந்த என்கான ட்ரிஸ்லாம் வந்து நான் வந்து இதை குவாடாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா நம்மளோட நைஃப் டூலை வச்சு பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம என்கான் குவாடாக கன்வெர்ட் பண்ண ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன ரீசன்னா இதில் 1 2 3 4 ஃபேஸ் வரும் இந்த பக்கம். அதே மாதிரி 4 ட்ரையாங்கிள் வருது. ஸோ இதை வந்து குவாடாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த 2 வெட்ஜை செட் பண்ணி எக்ஸ் கொடுத்து டிசால்வ் வெட்ஜ் கொடுத்தா போதும். எனக்கு இது ஒரு குவாடு. நல்லா பாருங்க, இது குவாட் ஆக்சுவலாக 1 2 3 4. ஸோ 4 எட்ஜஸ் சேர்ந்து ஒரு குவாடு. சிமிலர்லி இது வந்து 4 எட்ஜஸ் சேர்ந்து ஒரு குவாடு. அதே மாதிரி இதையும் வந்து ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்தது இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு என்கான். இதில் வந்து 1 2 3 4 5 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு என்கானு. இதை குவாடாக மாற்றுறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இப்போ இது இருக்குல்ல, இந்த வெர்டெக்ஸு, இந்த 2 வெர்டெக்ஸ் நான் ஜாயின் பண்ணி விட்டேன்னா எனக்கு இது குவாடாக மாறிடும். எப்படி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணுறேன், அடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு எம் கொடுத்து கொஞ்சம் ஆப்ஷன் வருது, இப்போ மெர்ஜின்னு பேர். ஸோ இந்த இது எப்படின்னா இங்கே இதை சென்டரில் கொடுத்தீங்கன்னா 2 சென்டரில் அலைன் ஆகும். பட் எனக்கு வேணாம், எனக்கு அப்படி வேணாம். அதுபோல் இந்த வெர்டெக்ஸு இந்த வெர்டெக்ஸோட போய் ஜாயிண்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு எம் கொடுத்துட்டு இந்த லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிங்களா அதில் போய் மெர்ஜ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாடு 1 2 3
4 குவாடாக மாறிடுச்சு. சிமிலர்லி நான் இதுலையும் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட்டை போட்டு இதை செலக்ட் பண்ணுறேன், எம் கொடுத்து லாஸ்ட் கொடுக்குறேன், மெர்ஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் நான் பண்ணுறேன். ஆயிடுச்சு. அடுத்தது இதை வந்து இப்போ நம்ம இது வந்து ஒரு இது வந்து ஆக்சுவலாக ஒரு என்கான். ஸோ இதை வந்து நான் கோடாக மாற்றணும். ஸோ நைஃப் டூல் எடுத்து இப்படி கொண்டு வரேன். ஸோ ஸ்டில் இது வந்து என்கான் தான். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இங்கே நைஃப் டூலை வச்சு இப்படி போட்டு விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாடு, இது ஒரு குவாடு, 4 எட்ஜ் இருக்குது, 4 எட்ஜ் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாடு. இந்த இடத்துல இப்போ ஜஸ்ட் இங்கே ஒன்று வரையினா நைஃப் டூல் வச்சு இங்கே ஒன்று வரையினா. ஸோ இப்போ இது ஒரு குவாடு, இது ஒரு குவாடு, இது ஒரு குவாடு. ஸோ இங்கே வந்து குவாடாக மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் நான் பண்ணுறேன். நைஃப் டூல் எடுத்து இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு கோடு போட்டு விடுறேன். ஆயிடுச்சா? அடுத்தது அதே நைஃப் டூல் எடுத்து இங்கே இருந்து இங்கே ஒரு கனெக்ஷனு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்கான் இருக்குது. ஸோ இதை வந்து 2 வழியில் கிளியர் பண்ணலாம். ஒன்று இங்கே ஒரு லூப் கட் போட்டு விட்டு இதை அப்படி கனெக்ட் பண்ணி விடலாம். ஆர்எல்ஸ் இந்த எட்ஜ் இருக்குங்களா, இந்த எட்ஜையை வந்து நாம இங்கே கனெக்ட் பண்ணி விடலாம். இங்கே மெர்ஜ் பண்ணி விட்டா இப்போ அது குவாடாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே, ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு இஷ்யூ இருக்கு. ஓகே, ஓகே ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் பெவல் பண்ணும்போது நான் தப்பாக பண்ணியிருக்கேன். ஓகே, பெவல்ங்கிற போது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று, இதை நான் டைம் லாப்ஸ் நான் பண்ணிடுறேன். பெவல் பண்ணும்போது என்னன்னா இப்போ 2 கியூப் இருக்கு என்கிட்ட, ஒரு கியூப் இருக்கு, இன்னொரு ஒரு கியூப் இருக்கு, நான் ஹைடு பண்ணிடுறேன். ஸோ இந்த கியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா எடிட் மோடில் போயிட்டு SZ2ன்னு கொடுக்குறேன். இந்த கியூபை வந்து ஆப்ஜெக்ட் மோட்லேயே SZ2ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த சைடு மெனுவில் பாருங்க, எனக்கு ஸ்கேல் ஆக்சஸ் வந்து 1 1 1 இருக்கு இதில். அதே மாதிரி இந்த கியூப்ல பார்த்தீங்கன்னா 1 1 2ன்னு இருக்கு ஆப்ஜெக்ட் மோட்லேயே. இப்போ நான் இதை உள்ள எடிட் மோட்ல போய் பெவல் பண்ண வச்சுங்க, எல்லா எட்ஜையும் செட் பண்ணி பெவலில் ஒரு எட்ஜை செட் பண்ணிட்டு நான் பெவல் பண்ணுறேன், அது கரெக்டாக வரும். ஆனால் அதே இதில் 1 1 2ன்னு ஆப்ஜெக்ட் மோடில் வச்சிருக்க உள்ள போயிட்டு நான் எடிட் மோடில் போயிட்டு நான் பெவல் பண்ணேன்னா இங்கே பாருங்க, இந்த இது தெரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? நான் எடிட் மோடில் போயிட்டு, அதாவது ஆப்ஜெக்ட் மோடில் எல்லாமே ஸ்கேல் வேல்யூ எல்லாமே 1ன்னு இருக்கிறது வந்து கரெக்டாக ஸ்கேல் இந்த பெவல் ஆகிருக்கு. ஆனால் இந்த அன்ஈவனாக ஸ்கேல் ஆகிருக்கிறது வந்து என்னென்னா அன்ஈவனாக பெவல் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்கிறேன், ஸ்கேல் வேல்யூ வந்து உங்களுக்கு எப்பவுமே X Y Z மூணுமே வந்து 1ன்னு இருக்கணும். அதாவது 1 1 1 2 2 2 எப்படின்னாலும் சரி, ஆனால் 3 வேல்யூமே சேமாக இருக்கணும். 3ல் 1 போனமாலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பெவல் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். பெவல் மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனை வரும் அதில். ஸோ எப்பவுமே ஸ்கேல் வேல்யூ வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து இப்போ நான் டோபாலஜி வந்து சரி பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படி எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணுறேன். இதை டைம் லாப்ஸில் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணி வைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி இந்த எடிட் மோடில் இன்னும் கொஞ்சம் செலெக்ஷன், இன்னும் கொஞ்சம் எடிட் டூல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது
நான் உங்கள் ஓவியம் சகதுராப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.